அம்மா கால் வேற வலிக்குது. வாடி வாடி வாங்க இங்கே வாருங்க. எப்படி அதில் சுட்டு கிடக்கண்டு சமங்கண்ணா போட்டுக்கிட்டே சுட முடியல. கால் வலிக்குது. நின்றுக்கிட்டே சுட்டாலும் கால் வலிச்சு போயிடும். எம்புட்டு அதிரசம் 2 படி மாவு சேர்த்துச்சு ஆத்தா. 2 படி மாவு சேர்த்தா எம்புட்டு அதிரசம் பற்றியில. நம்ம கடையில் வாங்கினோம்னா ஒரு அதிரசம் 6 ரூபாய்க்கு மேலே இருக்கும். 6 ரூபாய் இப்போ 7 ரூபா இருக்கும். ஏண்டுகளுங்க தீபாவளிக்குன்னு ஒரு விலை விற்கிறாங்கல்ல. அது என்னத்துக்கு காசுக்கு போட்டு. அப்படித்தான் நான் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்து நினைப்பேன், சிக்கனமாக வாழ்றதுன்னா எதுன்றிய ஒரு காசை வந்து 10 காசை வந்து 5 காசை வந்து 10 காசை மாற்றணும். அதுக்கு பேர் தான் சிக்கனம். எப்படி மாற்றுறதுக்கா அப்படின்ட்டா இப்படித்தான். இந்த அதிரசத்தெல்லாம் போய் கடையில் வாங்கினா ஒரு அதிரசம் ஒன்று 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும். சொந்த வந்ததுக்கெல்லாம் எம்புட்டு கொடுப்பீங்க. நாத்தனை விடு, மாமியை விடு, நம்மளுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் கரவு, அப்படி கிறிஸ்டின் கரவு, இவங்கெல்லாம் வந்து தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் கொண்டாடையில நம்மளுக்கு இந்தாங்க இன்னைக்கு பக்ரீத் இன்னைக்கு இதுன்னு கொடுக்குறாருல்ல, அதேமாரி நம்மளும் நம்ம ஃபங்க்ஷன் கொண்டாடையில அவங்களுக்கு அன்பை பரிமாறணும்ல. அதுக்கு நம்ம போய் கடையில் வாங்கினோம்னா எம்புட்டு வாங்கி கை நிறைய மனசு குளிர கொடுக்க முடியாது. 4, 5, 2 இப்படித்தான் போட்டு கொடுக்கணும். இதுன்ற வருங்க ஒரு ஆள் ஒன்றுக்கு 10 அதிரசம் 10 முறுக்கு போட்டு கொடுத்தோம்னா எப்படி சந்தோஷமா இருக்கும். அப்படி யோசனை பண்ணிட்டு எது செஞ்சாலும் நல்ல பெருமையாக பார்க்குறதுக்கு நல்லா செஞ்சு விடணும்னு நினைப்பேன். அதனாலதான் நானா விழுந்து பாடுபட்டு கிடப்பேன். ஒரு விஷயத்த மட்டும் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஒரு குடும்பம் சிறப்பாக செல்வ செழிப்பாக இருக்கணும்டா அங்கே குடும்பம் நடத்துகிற பொம்பளை சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுப்புட்டு அப்படியே வேலைகளை பார்த்து வீட்டு வேலைகளை பார்த்து நல்ல நாள் பெரிய நாள்டா அப்படியே படுத்துக்கிட்டே உறங்கிக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு அதில் என்ன ஓடுது, நாளைக்கு ட்ரெஸ் எப்படி போடலாம், எந்த படத்துக்கு போகலாம், என்ன பண்ணலாம், என்ன வாங்கி ஆர்டர் பண்ணி திங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு கிடக்காம வீட்டு பொம்பளையா எந்திரிச்சு பலகாரம் பச்சடியை சுட்டு பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சு கெட்டது செஞ்சு எல்லாத்தையும் கலந்து நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அந்த குடும்பம் செல்வ செழிப்பாக நல்லபடியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. என்னைய பொறுத்தளவுக்கு பொம்பளை தான் சீதேவி. ஒரு குடும்பத்துக்கு சீதேவின்னா அது பொம்பளை தான். பெரிய வசதியான வீட்டில் இருக்கிறவங்க தான் சாத்திரம் பார்க்கணும், நல்ல சேலை கட்டி சட்டை கட்டி பூ வச்சு அந்தந்த நாளுகளை கொண்டாடணும். இல்லை குடிசை வீட்டில் நம்ம வீடு குடிசை வீடாக இருந்தாலும் அந்த குடிசை வீட்டுக்கு ஏற்றாப்புல கோலம் போட்டு அந்த குடிசை வீட்டுக்கு ஏற்றாப்புல பொருட்களை வாங்கி தீபாவளியாக கொண்டாடணும். தீபாவளிக்கு என்னக்கா பட்டாசு மட்டும் காட்டல இல்லையா, பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காரு. பட்டாசு அதேன்னு சொல்லிவிட்டுல காசை கறியாக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பிள்ளைய திங்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை தீரும், நல்லதும் கூட. ஆனால் பட்டாசுல என்ன இருக்குது, அந்த பட்டாசை ஒரு செத்த வெடிச்சா செத்த சந்தோஷப்படும். அதை ரொம்பலாம் வாங்கி வைக்கல. ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்படித்தான் அந்த வெடியோடு நிப்பாட்டிக்கிறோம். ரொம்ப அதிகமாகலாம் வாங்க மாட்டோம். அப்படியே பார்த்துக்கோங்க. இப்படித்தான் நான் தீபாவளியை வருஷம் கொண்டாடுவேன். பார்த்துக்குங்க. நம்ம நாட்டோட பாரம்பரியமே இந்த அதிரசம் தான். நம்ம நாட்டோட பாரம்பரியம் இந்த அதிரசத்து மாதிரி டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காது. சுட்டு பொசுக்குது. அப்படி ஒரு ஸ்வீட்டு. இதை விடவா குலோப் ஜாமுன் இது என்னென்னமோ சொல்கிறாங்களே, அல்வா, பூந்தி இது எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது கடையில் நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கிற வேண்டியது. ஆனால் வந்து சொந்த வந்தவங்களுக்கு கொடுக்கையில் பத்தாதுலங்க. காலையில் உட்காந்து மத்துக்க சுட உட்காந்து இப்போத்தான் வேலை முடிஞ்சிருக்கு. நல்லா சுட்டுட்டேன். இன்னும் பூரா கவர்களில் போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரை எழுதி கொண்டுட்டு போய் நாத்தனார் அப்படியே தைய தைச்சு கொடுக்குறாங்க, சட்டை வச்சு கொடுக்குறாங்க. அவங்களாம் நல்ல பழக்கம். அவங்களுக்கு 4 முறுக்கு அதிரசம் அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடணும். மனசுக்கு சந்தோஷமே ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அதில் நம்ம சந்தோஷப்படுறதுலாம் இருக்குன்னு நான் நினைப்பேன். பெரிய உதவி பண்ணாட்டாலும் நம்மளால் முடிஞ்சது எள்ளு முட்டாய் இருந்தாலும் கிள்ளி கொடுக்கணும். இப்படி அள்ளி கொடுக்காட்டாலும் பரவாயில்லன்னு கிள்ளியாவது கொடுத்து நம்ம சந்தோஷப்படணும். யார்ட்டையும் அது இது இப்படி செய்கிறேன் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிலாம் வீடியோ எடுத்து போட மாட்டேன். அப்படி போட்டாத்தே மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போத்தான் அவங்கள உதவி பண்ணுவாங்கலாம் சொல்கிறாங்க. உதவி பண்ணுறதுன்றது ஒருத்தவங்களை பார்த்து வர்றதில்ல, நம்ம குணத்துலேயே ஆல்ரெடி அப்படியே இருக்கு. நம்ம பிறவிலேயே ஒருத்தவங்களை பார்த்தா அவங்களுக்கு உதவணும், தடிக்கையில் விழுந்துட்டாவது தூக்கி விடணுன்ற எண்ணம் எனக்குள்ளே வரணும். ஒருத்தவன் தூக்கி விடுறத பார்த்ததுனால எனக்கு வராது. என்ன சொல்றிய? அப்படித்தான் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டேன். உதவி பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டேன். அப்படி போட்டோம்னா அதில் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைப்பேன். இப்படி வாய் வார்த்தையாக சொல்ல வச்சும் செய்வேனே தவிர அதை வீடியோவை எடுத்து போட மாட்டேன். பார்த்துக்கோங்க. அப்படித்தான் இன்னைக்கு பூராத்தையும் எல்லா அதிர்ஷ்டத்தையும் பேக்கப் பண்ணி காட்டுறேன். ஆனால் வீடுக்கு கொடுக்குறத காட்ட முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க?
அப்படி காட்டினோம்டா அதில் நல்ல மரியாதை இருக்காதுன்னு நினைப்பேன். என்னங்க நான் சொல்கிறது, நல்லபடியாக தீபாவளிக்கு எனக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் தீபாவளி வாழ்த்து சொல்கிறது ஒரு லைக்கும் நான் நினச்சிக்கிறேன். ஒரு லைக்கு ஒரு மக்களும் எனக்கு கொடுத்த கிஃப்டாக நான் நினச்சிக்கிறேன். நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியாது, இங்கேருந்து பார்க்கத்தான் முடியும். என்ன நினச்சிடுறீங்க, எட்டி தூரத்தில் இருக்கிய, கண்ணுக்கு தெரியாத மனுஷக்கா, நல்ல மனுஷக்களாக இருக்கிய, நல்ல கமாண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தீபாவளிக்கு நல்ல தீபாவளியாக எல்லாருக்கும் நல்ல தீபாவளியாக அமையட்டும். நல்லபடியாக என்னை மாதிரியே சந்தோஷமாக மனுஷங்களோட புருஷன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருங்க. இந்த அதிரசம் முறுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வேற என்ன இது கூட இருக்கு, இது மட்டும் தனியாக வச்சுருங்க. உங்கள் மிஸ்ஸுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். நாளை பண்ண கொண்டு போய் கொடு. ஒருத்தரும் 10 அதிரசம் போடுவான். என்னங்க அதிரசத்தை பேக்கப் பண்ணி சொந்த வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். சாயந்தரம் ஆகட்டும். வீட்டுக்காரர் தூங்குறாரு. 2, 4, 6, 8, 10 இந்த 2 3 வீட்டுக்காரர் தூங்குறாரு. தூங்கட்டும் அவரு. அவரை பாவத்தை எழுப்பிக்கிட்டு ஒரு வாரமா பாவத்தை வீடு தங்காம போடுப்பா. சூடா இருக்கா? முறுக்கு வேணாம், நான் போடுக்கிறேன். சூடா இருக்கு பட்டு, அதுக்கு தான் நான் சொன்னேன். அதோட பார்த்துக்கோங்க. இப்படித்தாங்க இப்படியே போட்டு எல்லா மக்களுக்கும் தீபாவளிக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுமா? தள்ளி இருக்கீங்களே, பக்கத்தில் வந்தாலும் பரவாயில்ல. பக்கத்தில் மதுரையில் இருக்கிறவங்களாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு தீபாவளிக்கு. எல்லா மக்களும் எல்லாரும் கொண்டாடுவோம். என்ன பயமா? நல்லா எல்லாரும் மனுஷக்க தானே, எல்லாரும் என்னை மாதிரி மனுஷக்க தான் பார்த்து கிடைக்கிய. எல்லாருக்கும் கெட்டி கொண்டுக்கிட்டு போய் ஒவ்வொரு வீட்லையும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் இப்படித்தான் வருஷம் ரெடி பண்ணி கொண்டு போயிடுவேனாக்கா. நாத்தனா மாமியா அப்படின்னு நிறைய வீடு இருக்காங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஸ்வீட்டு போய் கடையில் வாங்கணும்னா எப்படி 500 ரூபாய்க்கு குறையாமல் வாங்கணும் பார்த்துக்குங்க. அப்போ எத்தனை வீடு பார்த்துங்க? நாத்தனா, மச்சா வீடு, மாமியா வீடு, இன்னொரு நாத்தனா, அப்புறம் ஒரு நாத்தனா, அப்புறம் இது என் தங்கச்சி, அப்புறம் அந்த தங்கச்சி வீட்டில் இருக்கிறவங்க வீடு, அப்புறம் தையக்காரவங்க, அப்படி இன்னும் ஒரு முஸ்லீம், இப்படி ரொம்ப பேர் இருக்காங்க. 3 பேருக்கு 500 வாங்கினா எத்தனை 5000க்கு வாங்குறது? இது என்ன? 2 பிடி அரிசி, 2 பிடி அரிசி, 2 பிடி வெல்லம், அப்புறம் முறுக்குக்கு கொஞ்சம் உளுந்துதுங்க. இருடா பட்டு, நீ முறுக்கு உடச்சிடாதடா. முறுக்குக்கு கொஞ்சம் உளுந்துதுங்க. இவ்வளவுதான். இதில் என்ன எப்படி செலவாயிருக்கு? மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா தான் செலவு இருக்குது. எண்ணெய் பாக்கெட்டு ஒரு 3-4 பாக்கெட்டு ஊற்றிருக்கேன். எப்படி செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன்? 1000 ரூபா கூட இருக்கட்டுமே. மீதி எப்படி காசு மிச்சம். மனுஷங்களுக்கும் சந்தோஷமா கொடுக்குறோம்ல. 1, 2 அதில் ஒன்று இல்லாமல் அதில் 10 வருஷம் 10 முறுக்குண்டாத்தையும் போதும்ல. அப்படித்தான் நான் வருஷம் எல்லாருக்கும் இது பண்ணுவேன். நான் செய்கிற செயல்முறைகள்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. சரிதான் முடியுமா? நீ செய்கிறது கூட சூப்பர் முடியுமான்னு நினச்சிக்கிட்டா லைக் பண்ணுங்க மக்களே. வேற ஒன்றும் வேணாம் எனக்கு. சரிங்களா? நல்லபடியாக லைக் பண்ணுவீங்க. நான் கிளம்புறேன். ஒரு வீட்டில் போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். மணி ஆகி போச்சு. மழை வராங்க. 2 முறுக்கு எடுத்து போடுறா. போதுண்டா. போதுண்டா.